வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அண்ட் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, அதாவது மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் மற்றும் மாநில ஆள் சேர்ப்பு நிலையம் மூலயமா அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரெக்ரூட்மெண்ட் விட்டு அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் இன்டர்வியூ எல்லாமே பேஸ் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்ன்றது வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து சிலருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும், இப்போ கரண்டில் தான் டிசிஎம் ஆர் ஹெச்டிசிஎம் படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரலை, ஸோ அவங்க வந்து என்ன செய்யணும் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பியில் வந்து எலிஜிபிள் அப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிளான எல்லா நண்பர்களுக்கும் வந்து ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துப்போம். இப்போ வந்து நம்மள்ட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டோட அந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. அப்பாயின்மெண்ட் லெட்டர் டீட்டெயில்ஸு இது வந்து 6/3/2026 அன்றைக்கே வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அனுப்பியிருக்காங்க இந்த நபருக்கு. மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் மயிலாடுதுறை அறிக்கை மாநில ஆள் சேர்ப்பு நிலையம் நாள் 6/8/2025 கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களை ஒதுக்கீடு செய்து ஆணை வழங்கப்படுகிறது அப்படின்னு பொருள் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்வையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் மயிலாடுதுறை அறிவிக்கை எண் எல்லாம் கொடுத்து இந்த டேட் அடிப்படையில் இணையவெளியில் பெறப்பட்ட விண்ணப்பத்தை தொடர்ந்து 11/10/2025 அன்றைக்கி வந்து எழுத்து தேர்வும் 26/11/2025 அன்றைக்கி வந்து நேர்முக தேர்வும் நடைபெற்றிருக்கும். ஸோ அதில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையிலும் அரசு பணியாளர்கள் தேர்வு முறையில் பின்பற்றப்படும் அதோட இடஒதுக்கீடு மற்றும் இனச்சுழற்சி முறையினை பின்பற்றியும் இந்த விண்ணப்பதாரர் நேர்முக தேர்வின் போது தெரிவித்த முன்னுரிமை சங்க விருப்பத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கீழ்கண்ட விண்ணப்பதாரர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரின் நிர்வாக கட்டுப்பாட்டில் செயல்படும் கீழ்கண்ட கூட்டுறவு வங்கி சங்கத்தில் காலியாக உள்ள உதவியாளர் இளநிலை உதவியாளர் பணியிடத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் அந்த பர்சனோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நேமும் வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். ஸோ இவருக்கு வந்து உங்களுக்கு வந்து வரும்போது எப்படி வரும்னா, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி அப்படி போட்டும் நீங்கள் எந்த டேட்டில் பிறந்தீங்க ஆனா பெண்ணான்றது மென்ஷன் பண்ணி வந்துடும். உங்களுக்கு வந்து எந்த இடத்துலேருந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, இவருக்கு வந்து அர்பன் பேங்க்லேருந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் ஒரு குறிப்பிட்ட அந்த அர்பன் பேங்க்லேருந்து இவருக்கு இப்போ அப்பாயின்மெண்ட்றது கிடச்சிருக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த சங்கத்தில் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, இல்லை எந்த வங்கியில் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, அர்பன் பேங்கா இல்லை டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கா அல்லது எம்ப்ளாயி த்ரிஃப்ட் சொசைட்டியா பேக்ஸா என்னான்னு வந்து உங்களுக்கு வந்து இதில் மென்ஷன் பண்ணி வந்துடும். ஸோ இது வந்து அந்த ஜேஆர் ஆஃபீஸ்லேருந்து கொடுக்கப்பட்ட ஆணை. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிற இப்போ அர்பன் பேங்கில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து தருவாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெளிவாக வந்து பார்த்துருவோம். செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் கூட்டுறவு பயிற்சியினை வெற்றிகரமாக நிறைவு செய்தவராயிருந்தால் இவருக்கு சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கியால் சங்கத்தால் உரிய பணி நியமன ஆணை உடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கூட்டுறவு பயிற்சி வந்து முடிச்சிட்டிங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இதில் செலக்ட் ஆகிருக்கீங்க, அர்பன் பேங்கோ பேக்ஸோ எங்கே செலக்ட் ஆகிருக்கீங்களோ அங்கே வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வழங்கிடுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தென் இவர் 2025-26 ஆண்டில் கூட்டுறவு பயிற்சி அறிவிக்கையில் தெரிவித்துள்ள கூட்டுறவு பயிற்சி நிறுவனங்களில் பயின்று வருபவராக இருந்தால், அதாவது இப்போ அந்த 25-26 ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தின் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள பாரு. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க, எல்லாத்துலேயுமே சேம் ரூல் தான். ஸோ இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷனால் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ள பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு பயிற்சியினை வெற்றிகரம் படித்து முடித்ததற்கான சான்றிதழை சமர்ப்பித்த பின்னரே இவருக்கு பணி ஆணை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ தான் கரண்டில் டிசிஎம்மோ ஒரு ஹெச்டிசிஎம்மோ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ண வாட்டி தான் இவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கப்படும் அப்படின்னு வந்து தெளிவாக தெரிவிச்சிட்டாங்க. இவர் 2025-26 ஆண்டில் பயின்று வரும் கூட்டுறவு பயிற்சியினை வெற்றிகரமாக படித்து முடித்ததற்கான சான்றிதழை ஓராண்டுக்குள் சமர்ப்பிப்பதற்கு இசைவு தெரிவிக்கும் ஒரு விருப்ப உடன்படிக்கையினை, அதாவது நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ரிசல்ட்டோ வரலையோ இன்னும் ஃபினிஷ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பாண்டில் 20 ரூபீஸ்க்கான ஜுடிக்கல் ஸ்டாம்ப் ஒட்டி அதை நோட்டரி பப்ளிக் முன்னிலை வந்து சைன் வாங்கி வந்து அந்த சங்கமோ இல்லை வங்கியோ எங்கே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கோ அங்கே போய் நீங்கள் வந்து ஒப்படைக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த லெட்டர் வந்து சேர்ந்துருச்சு இன்றைக்கி அப்படின்னா இந்த டேட்லேருந்து 15 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 20 ரூபாய்க்கான ஸ்டாம்பு 20 ரூபீஸ் ஸ்டாம்பு நான் ஜுடிக்கல் ஸ்டாம்பை ஒட்டி ஒரு பாண்டில் நோட்டரி பப்ளிக் முன்னிலையில் கையொப்பமிட்டு வங்கியிடம் சங்கத்திடம் வந்து ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை மட்டும் ஒப்படைக்கிறதுக்காக உங்களுடைய மார்க் ஷீட்ஸும் நீங்கள் ஒப்படைக்கணும். என்ன கல்வி தகுதியோ 10th 12th டிகிரியோ என்ன
ப்ரிஸ்கிரிப்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதோடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க, வந்து பார்த்துருவோம். இவர் கூட்டுறவு பயிற்சியினை அடுத்த ஓராண்டுக்குள் வெற்றிகரமாக நிறைவு செய்து அதற்குரிய அசல் சான்றிதழனை வங்கியிடம் சங்கத்திடம் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் இவருக்கு சம்பந்தப்பட்ட வங்கியால் சங்கத்தால் உதவியாளர் இளநிலை உதவியாளர் பணி நியமன ஆணை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள்கிட்ட சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நீங்கள் டிசிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கான சான்றிதழ் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ன்றது வழங்கிடுவாங்க. அதாவது முடிச்சுட்டு 1 வருஷத்துக்குள்ளே. அவ்வாறு கூட்டுறவு பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்ததற்கான சான்றிதழை குறிப்பிட்ட காலக்கெடுவான அந்த காலக்கெடு பார்த்திங்கன்னா 1 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் சமர்ப்பிக்க தவறுனீங்கன்னா மேற்படி தேர்வின் அடிப்படையில் கூட்டுறவுச்சங்க உதவியாளர் இளநிலை உதவியாளர் பணியிடத்துக்கு தேர்வு செய்யப்பட்டது எவ்வித அறிவிப்புமின்றி ரத்து செய்யப்படும். 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சு சப்மிட் பண்ணலன்னா எந்தவித அறிவிப்புமே இல்லாமல் உங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் சப்மிட் பண்ணிடுவீங்க, கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க, இல்லைனா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆயிரும். இவர் கூட்டுறவு பயிற்சியினை வெற்றிகரமாக நிறைவு செய்தவராக இருந்தால் வானை கிடைக்கப்பட்ட 15 தினங்களுக்குள் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க, ஓகே நான் வந்து கூட்டுறவு பயிற்சிலாம் முடிச்சிட்டேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு கல்வி தகுதி, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன 10th 12th இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ப்ளஸ் கூட்டுறவு பட்டய பயிற்சியை முடிச்சிருக்கணும். அப்போ 10th 12th உங்களோட டிகிரிக்கான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் டிகிரி சர்டிஃபிகேட், கன்சல்டேட் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து உங்கள் கூட்டுறவு பயிற்சி முடித்ததற்கான அந்த சான்றிதழும் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் வயது வகுப்பு, தென் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கூட்டுறவு பயிற்சி உட்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட மேலே குறிப்பிடப்பட்ட சங்கத்தின் செயலாட்சியர், வங்கியின் மேலாண்மை இயக்குனர், தலைவர் முன் ஆஜராகி உரிய நியமன ஆணைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது உங்களுடைய இந்த எல்லா உங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ட் குவாலிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ உங்களுடைய கல்வி தகுதிக்கான சான்றிதழ், உங்களுடைய வயது வகுப்பு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் கூட்டுறவு பயிற்சி உட்பட்ட எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வங்கியில் ஒதுக்கியிருந்தால் அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க, இல்லை பேக்ஸ்னால் செக்ரட்டரி இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு யார் ஹெட்டோ அந்த இடத்துல ஒப்படைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த பணி நியமன ஆணையை வந்து வழங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. எடுத்துகிட்டு போகும்போது ஏற்கனவே ஒரு 2 செட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு. தென் 5th பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் 2025-26 ஆண்டில் கூட்டுறவு பயிற்சினை அதாவது இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அதை சொல்லியிருக்காங்க, மேலே சொல்லியிருப்போம்ல 15 நாட்களுக்குள்ள உங்களுக்கான கல்வி தகுதி, வயது வகுப்பு உட்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் 13 பேரா 3ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து அந்த 20 ரூபா ஸ்டாம்பில் வந்து இது பண்ணி நோட்டரி பப்ளிக்கில் அங்கே சைன் வாங்கி அதை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய இந்த அசல் சான்றிதழ்களும் ப்ளஸ் வந்து உங்களுடைய அந்த 20க்கான ஸ்டாம்ப் போட்டின அந்த பாண்ட் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். 15 நாளுக்குள்ளே நீங்கள் முடிக்கலனாலும் இதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சப்மிட் பண்ண தவறிடாதீங்க. மேலும் இவர் ஏற்கனவே பணியில் உள்ளவராக இருந்தால், நீங்கள் ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்துடன் நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது வந்து என்ஓசி சான்றிதழ் வந்து வாங்கி ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட கூட்டுறவு நிறுவனத்தில். ஸோ அப்போ அதை ஒப்படைச்சா தான் உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வழங்குவாங்க. ஸோ ஆணை வந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற பதிலை கிளை நிலவில் உள்ள இந்த பெட்டிஷன் நம்பர் ஆகிய வழக்குகளில் வழங்கப்படும் இறுதி தீர்ப்புகளை உட்பட்டதாகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த அப்பாயின்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, கீழே பெறுநர் யாரோ அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதுக்கான நகரில் வந்து நீங்கள் எங்கே ஜாயின் பண்ண போகிறீங்களோ, இவருக்கு பார்த்தீங்கன்னா அர்பன் பேங்க்கில் கிடச்சிருக்கு, அதனால் அர்பன் பேங்கோட இது வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கும் இன்னும் 1 வீக்குள்ளே வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடும். ஸோ இது வந்து அந்த ஜிஆர் ஆஃபீஸ்லேருந்து வழங்கக்கூடிய ஆணை. இது வந்தோடனே இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சொசைட்டியோ எந்த பேங்கோ அங்கே போயிருக்கீங்களோ உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லாத்தையும் சப்மிட் பண்ண மாட்டே அங்கே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து டைப் பண்ணி தருவாங்க. இவர் வந்து இந்த ஊதியத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வழங்குவாங்க. இது தொடர்பாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம், அல்ல வாட்ஸ்அப் மூலமா கேட்கலாம், அல்லது கால் பண்ணியும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.